ஆகவே வாருங்கள், இந்த அதிசயமும் மர்மமும் பயணத்தை தொடங்குவோம். கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரம், பழங்காலத்தில் இதை அனந்தபுரம் என்றும் அழைத்தனர். கடலும் பசுமையும் சூழ்ந்த இந்த புனித நகரின் மையத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். திருவனந்தபுரம் பகுதி அனந்த காடு அல்லது அனந்த வனம் என அழைக்கப்பட்டது. அதாவது அனந்தனின் காடு என்று பொருள். அங்கு வாழ்ந்தார் திவாகர முனிவர். பெருமாள் விஷ்ணுவின் மிகுந்த பக்தர். அவர் ஆண்டாண்டு காலம் கடும் தவம் செய்து ஒரு ஆசை மட்டும் வைத்திருந்தார். பகவான் விஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் பகவான் விஷ்ணு ஒரு தெய்வீக குழந்தை வடிவில் அவர் முன் தோன்றினார். அந்த சிறுவன் முனிவருடன் விளையாடத் தொடங்கினான். ஆனால் அவனது நடத்தை சாதாரண குழந்தை போல இல்லை. திவாகர முனிவர் கேட்டார், நீ யார்? சிறுவன் புன்னகையுடன் சொன்னான், நீ என்னை பிடித்தால் நான் உன்னுடன் இருப்பேன், இல்லையெனில் நான் மறைந்து விடுவேன். இதை சொல்லிவிட்டு அவன் ஓடி மறைந்துவிட்டு மற்றும் முனிவரிடம் சொன்னான், நீ என்னை அனந்தவனத்தில் காண்பாய். முனிவர் அந்த குழந்தையை தேடிச் சென்றார். இறுதியில் அவர் ஒரு பெரிய மகுவா மரத்தின் கீழ் வந்தடைந்தார். திடீரென அந்த மரம் பெரும் சத்தத்துடன் விழுந்தது. அதன் இடத்தில் பகவான் விஷ்ணுவின் விஸ்வரூபம் தோன்றியது. அந்த காட்சி மிகவும் அற்புதமானதாக இருந்தது. திவாகர முனிவர் தெய்வீக உணர்வில் ஆழ்ந்து அங்கேயே அமர்ந்தார். அவர் முன் பகவான் விஷ்ணு ஆதிசேஷனின் மீது சாய்ந்து அனந்த சயன நிலையில் தோன்றினார். அந்த விஸ்வரூபம் இவ்வளவு பெரியதாக இருந்தது. அதன் தலை திருவல்லம் வரை, அவரது பாதங்கள் திருப்பாவரை நீண்டது. முனிவர் அந்த வடிவத்தை முழுமையாக காண முடியவில்லை. அவர் கைகளை இணைத்து வேண்டினார், ஓ பிரபு, தயவு செய்து உங்கள் வடிவத்தை சிறிது குறைய செய்யுங்கள், நான் உங்களை முழுமையாக தரிசிக்கட்டும். பகவான் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். தம் விஸ்வரூபத்தை சிறிதாக்கி அங்கேயே அனந்த சயன ரூப தரிசனம் கொடுத்தார். அதுவே திவாகர முனிவருக்கு அவரது பிரபுவின் முழு தரிசனம் கிடைத்த தருணம். பின்னர் இந்த அதிசய நிகழ்வு திருவாங்கூர் மன்னர் காதில் விழுந்தது. அவர் உடனே அந்த புனித இடத்தில் ஒரு மகத்தான கோவிலை கட்ட ஆணையிட்டார். இன்று நாம் காணும் 18 அடி நீளமான சிலை சாலிகிராம கற்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கற்கள் நேபாளத்தின் கண்டகி நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அவற்றை ஒன்றிணைத்து பகவான் விஷ்ணுவின் அனந்த சயன ரூபம் உருவாக்கப்பட்டது. இந்த கதைகள் மூலம் தெளிவாக தெரிகிறது, பத்மநாப சுவாமி கோவில் என்பது வெறும் கல், தங்கம், நகை அலங்காரங்களாலான கட்டிடம் அல்ல. அது அனந்தமான பக்தி, நம்பிக்கை மற்றும் தெய்வீக அதிசயத்தின் சின்னம். இங்குள்ள சிலை, வழிபாட்டு மரபுகள் மற்றும் அதன் ஆழமான வரலாறு, இவை அனைத்தும் சேர்ந்து இதை இந்தியாவிலே அல்ல, முழு உலகின் அதிக மர்மமிருந்த தெய்வீக தலங்களில் ஒன்றாக ஆக்குகின்றன. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இவ்வளவு தொன்மையான புனித கோவில் என்றால் அதன் வரலாற்றில் மன்னர் மார்த்தாண்டவர்மா மற்றும் திருவாங்கூர் ராசவம்சம் என்ன பங்காற்றினார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட வரலாற்று செயலை செய்தார்கள்?